ஷேன்ஷா, ஜோதா பேகம் மான்சிங்கை பற்றி பேசுவதாக இருந்தால் எதுவும் இப்போது பேச வேண்டாம். நான் அவனுக்கு உறவு முறைதான். ஆனால் அவன் இப்போது தவறு செய்திருக்கிறான். அதை என்னால் மன்னிக்க முடியாது. என் கட்டளையை மீறுபவர்களுக்கு நிச்சயம் தண்டனை கிடைத்தே ஆகும். ஆனால் ஷேன்ஷா, ஜோதா பேகம், என் கட்டளையை யாரும் மீறக்கூடாது என்பது தெரியும் அல்லவா? அது மன்னிக்க முடியாத குற்றமாகும். ஷேன்ஷா, நான் உங்களிடம் மான்சிங்கை பற்றி பேசுவதற்காக இங்கு வரவில்லை. அவன் மீது உங்களுக்கு பாசம் இருக்கிறது என்று தெரியும். நான் வேறு விஷயத்தை பற்றி பேசுவதற்கு வந்தேன். எதை பற்றி? அது பண்டிட் பத்ரிநாத் அவர்களை பற்றி. அதை பற்றியும் நான் இப்போது பேச விரும்பவில்லை. நீங்கள் கூறியதால் நான் அவரை சந்தித்தேன். அதை பற்றி இப்போது பேச வேண்டாம். ஆனால் நான் கண்ட கனவு ஷேன்ஷா. ஜோதா பேகம், அது வெறும் கனவுதான். கனவுகள் எல்லாம் நடப்பதும் இல்லை. நான் கூறுவதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். எனக்கு நிறைய வேலை இருக்கிறது. நான் உங்களோட பிறகு பேசுகிறேன். நடப்பவை எனக்கு உசிதமாக படவில்லை பீர்மல் அவர்களே. என்ன செய்வது தோடர்மல் அவர்களே? ஷகன்ஷா யார் கூறுவதையும் கேட்பதில்லை. மிகப்பெரிய ஒரு புயல் வரப்போகிறது தோடர்மல் அவர்களே. புயலால் பாதிக்கப்பட போவது பெரிய பெரிய மரங்கள் தான். மற்றவை காற்றோடு காற்றாக போய்விடும். சரியாக கூறினீர்கள். இதே போன்றுதான் மான்சிங் விஷயத்திலும் நடந்துள்ளது. அவருக்கு நடந்ததை என்னாலேயே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஷகன்ஷாவை நினைத்தால் வருத்தமாக இருக்கிறது. யார் கூறுவதையும் அவர் கேட்பதாகவே இல்லை. தோடர்மல் அவர்களே, நாம் நவரத்தினங்கள். அவருக்கு சரியான வழியை காட்ட வேண்டியது நம்முடைய கடமை. அதே நேரம் அவர் மனதையும் நாம் காயப்படுத்திவிடக் கூடாது. ஷகன்ஷா அவர்களின் கட்டளையை மீறுவதற்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம் வேண்டும்? இன்னும் நேரம் இருக்கிறது. ஷகன்ஷாவை நேருக்கு நேர் பார்க்கும் பொழுது அவருடைய காலில் விழுந்து அவரிடம் மன்னிப்பு கேளுங்கள். எதற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும்? எந்த தவறும் செய்யவில்லையே. என்ன நடக்கிறது? ஹுசூர், இவர்கள் தங்களை சந்திக்க வேண்டுமாம். அனைவரையும் தர்பாருக்கு உடனே அழைத்து வாருங்கள். ஹுசூர், நான் இவர்களுக்கு புரிய வைக்க எவ்வளவு முயற்சி செய்தேன். ஆனால் இவர்கள் அடம்பிடிக்கிறார்கள். அவ்வாறு அடம்பிடிப்பது யார்? நான் தான் பாஷா அவர்களே. எவ்வளவு தைரியம் இருந்தால் அப்படி கூறியிருப்பீர்கள். நீங்கள் நின்று கொண்டிருப்பது இந்துஸ்தானின் பாஷாவின் முன்பு. என் கைகளில் ரத்தக்கரை படைய வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறதா? அதை மாற்றிக்கொள்ளுங்கள். அந்த இடம் எங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தால் அது உங்களுக்கு பெருமை, பாதுகாப்பும் கூட. பிறகு எதற்காக கட்டுப்பாட்டை மீறினீர்கள்? இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும் ஹுசூர். அவ்விடம் எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. அங்கே எங்கள் பீர் பாபாவின் கல்லறை உள்ளது. பல ஆண்டுகளாக உள்ளது. அதை மாற்றி அமைக்க இயலாது. இதுவரை நாங்கள் அங்குதான் இருந்து கொண்டிருக்கிறோம். இனியும் அங்குதான் இருப்போம். யார் அவன் என் முன்பாக திமிராக பேசுகிறது? இவன் உங்களுடைய பட்டறையில் வேலை செய்யும் ஒருவன் தான் ஷகன்ஷா. நாணயத்தை உருவாக்கும் விஷயத்திலும் இவன் தங்களது கட்டளை ஏற்கவில்லை. இது மன்னிக்க முடியாத குற்றம் ஹுசூர். அல்லாவுக்கு நிகராக ஷகன்ஷாவின் பெயரை எப்படி எங்களால் ஒப்பிட முடியும்? ஆகையால் தான் நாணயங்களை தயாரிக்க முடியாது என்று மறுத்துவிட்டோம். இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நமது வீரர்களை தாக்கிவிட்டார்கள். அவர் பொய் சொல்கிறார். அவர்தான் முதலில் எங்கள் மீது தாக்குதல் நடத்தினார். வாயை மூடுங்கள். அன்பாக கூறினால் உங்களுக்கு அது புரியவில்லை. அதனால் உங்களுக்கு வேறு வழியில்தான் அதை புரிய வைக்க வேண்டும். நான் கூறுவதை அனைவரும் நன்றாக கவனியுங்கள். உங்கள் அனைவருக்கும் 2 நாட்கள் நான் அவகாசம் கொடுக்கிறேன். அதற்குள் அந்த இடத்தை காலி செய்து விட்டால் அது உங்களுக்கு நல்லது. நான் உங்களுக்கு வாக்களிக்கின்றேன். உங்களுக்கு வசதியோடு வேறு ஒரு இடத்தை தருகிறேன். 2 நாட்களுக்குள் அந்த இடத்தை காலி செய்யாவிட்டால் பிறகு என் படையிடமிருந்து உங்களால் தப்பிக்கவே முடியாது. அது மட்டுமல்ல, நீங்கள் கூறிய பீர் பாபாவின் கல்லறை விஷயம், அதை பற்றிய கவலை வேண்டாம். நாம் புதிதாக ஒரு கல்லறையை கட்டிக்கொள்வோம். ஹுசூர், அதை எவ்வாறு மாற்ற முடியும்? ஏன் மாற்ற முடியாது? அனைத்தும் முடியும். தேவையில்லாமல் இதுபோல் பேசி என் கோபத்தை இன்னும் அதிகமாக்கி விடாதீர்கள். அனைவரும் செல்லுங்கள். எனக்கு ஏன் இப்படி தோன்றுகிறது? ஏதோ மிகப்பெரிய விபரீதம் நடக்கப் போகிறது என்று. ஒரு நேரத்தில் நான் கூட அதிக அளவு வாழ்பயிற்சி செய்தேன். ஆனால் இப்போது வேலை பளு காரணமாக பயிற்சி மேற்கொள்ள நேரமே இல்லை. நானும் மிகவும் போராடிவிட்டேன். ஆனால் ஆமீரின் மான்சிங் விஷயம் வேறு. ஆனால் ஷகன்ஷா மிகவும் கோபப்படுகிறார். நீங்கள் கூறுவது உண்மைதான். உண்மையில் மான்சிங் போன்ற நம்பிக்கையானவர்கள் எவரும் இல்லை. அவர் ஒரு ராஜபுத்திரர் ஆயிற்றே. எதிரிகளுக்கு அவர் பெயர் சிம்ம சொப்பனமாக விளங்குகிறது. தோடர்மல் அவர்களே, ஒரு உண்மையான வீரன் போரில் வாளை எதிர்கொள்ளும் பொழுது அதை வாளாக நினைக்க மாட்டான், பூவாக நினைப்பான். உண்மையில் ராஜா மான்சிங்கை போன்ற ஒரு மாவீரன் இந்த ராஜ்யத்திலேயே இல்லை. போதும். என்ன நினைக்கிறீர்கள்? மான்சிங்கால் மட்டும்தான் நெஞ்சில் தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியுமா? என்னாலும் நெஞ்சில் தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியும். ஷஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பராலும் முடியும்.
என் நெஞ்சின் மீது வாளை வைத்து காட்டுகிறேன் பாருங்கள். நீங்க அவர் செய்ய வேண்டாம். ஷகன்ஷா, தங்களுக்கு காயம் பட்டுவிடும். வேண்டாம். நான் ஒப்புக்கொள்கிறேன் ஷகன்ஷா. வேண்டாம் ஷெஹன்ஷா, வேண்டாம். ஷெஹன்ஷா, பார்த்து ஜாக்கிரதையாக. ஷெஹன்ஷாவிற்கு என்னவாயிற்றென்றே தெரியவில்லை. அனைவரையும் விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறார். ஷகன்ஷா, கூறுவதை கேளுங்கள். ஷகன்ஷா, உங்களால் முடியும் என்பது எனக்கு தெரியும். விட்டுவிடுங்கள், காயம் பட்டுவிடும். பாருங்கள், ஷெஹன்ஷாவின் செயல்முறைகள் இப்பொழுது வித்தியாசமாக உள்ளது. இதன் காரணமாக அவருக்கே கெடுதல் ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்கள் ஷெஹன்ஷாவாலும் நெஞ்சின் மீது வாளை தாங்க முடியும். பாருங்கள், ஷகன்ஷா, ஷெஹன்ஷா ஜலாலுதீன் முகமது யாருக்கும் குறைந்தவன் அல்ல. ஷகன்ஷா, அவரெல்லாம் ஒன்றுமில்லை. இந்த இந்துஸ்தானில் தங்களை மிஞ்சுவதற்கு எவருமே இல்லை. ஷகன்ஷா, ஷெஹன்ஷா, தாங்கள் என்ன செய்கிறீர்கள்? முதலில் வாளை எடுங்கள். என்னையே நீ தாக்கி விட்டாயா? என்னையே தாக்கி விட்டாயா? நான் உன்னை விடமாட்டேன். என்ன செய்கிறேன் என்று பார். மான்சிங் இறந்துவிடப் போகிறாய். கூறுவதை சாகட்டும். என்னை தடுக்காதீர்கள். இந்த குற்றவாளியை சிறையில் அடைத்து விடுங்கள். உன்னை நான் கொல்லாமல் விடப்போவதில்லை. ஒரு ஷெஹன்ஷாவின் தற்பெருமையானது அவர் தனக்குத்தானே அழிவை ஏற்படுத்தும் விஷயங்களில் ஈடுபடுத்தும். சிப்பாய்களே, ஷெஹன்ஷாவின் கட்டளை நிறைவேற்றுங்கள். உடனடியாக மான்சிங்கை சிறையில் அடையுங்கள். அத்தை அவர்களே, நான் வணங்கும் தேவி தாயின் மீது சத்தியமாக கூறுகிறேன், நான் எந்த தவறும் செய்யவில்லை. ஷெஹன்ஷா விஷயத்தில் நான் எப்படி ஒரு தவறு செய்வேன்? என்னை நம்புங்கள். அன்னையே, ஷெஹன்ஷா எப்படி இருக்கிறார்? காயம் ஏற்பட்டிருக்கிறது. வைத்தியர் மருந்து போட்டிருக்கிறார். என் கட்டளையை மீறியவர்களை நான் விட மாட்டேன். யாரும் என் கட்டளையை மீறக்கூடாது. ஒருவேளை மீறினால் அவர்களை நான் விட மாட்டேன். மிகப்பெரிய தவறு நடந்துவிட்டது. இவ்வாறு நடந்திருக்க கூடாது. நீ அழாதே ஜோதா. அல்லாவின் கருணையால் ஜலாலுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அத்தை அவர்களே, என்னுடைய கனவு உண்மையாகிக் கொண்டே இருக்கிறது. எனக்கு பயமாக உள்ளது. நீ கவலைப்படாதே. ஜலாலுக்கு ஒன்றுமாகவில்லை. அவன் குணமடைய நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்து கொள்வோம். நான் மருந்திட்டிருக்கிறேன். ஓய்வெடுத்தால் அனைத்தும் சரியாகிவிடும். உங்களிடம் ஒன்றை கேட்டுக்கொள்கிறேன். நான் எனது மகன் மான்சிங்கை ஒரு முறை சந்திக்க வேண்டும். என் கட்டளை இது. ராஜா பகவன் தாஸை மான்சிங்கிடம் அழைத்து செல்லுங்கள். சித்த மகாராணி அவர்களே. மிக்க நன்றி. என்ன யோசிக்கிறாயானார்? வந்து உறங்கு. இரவு வெகு நேரமாகிவிட்டது. அன்னையே, என்னை ஜோதா பேகம் அழைத்திருந்தார். ஜோதா பேகமா? ஆனால் ஏன்? இளவரசர் சலீமை பற்றி பேசுவதற்காக. யாஹூதா, என்ன இது ஆனார்? ஒவ்வொரு நாளும் இந்த பிரச்சனை பெரிதாகிக் கொண்டே இருக்கிறது. ஒரு புறம் இளவரசர் சலீம் அவர்கள் உன்னை காதல், வருத்தமான விஷயம் என்னவென்றால் நமக்கு யார் புது வாழ்க்கை கொடுத்தார்களோ அவர்களை தண்டனையும் கொடுத்து விடக்கூடாது.
இல்லை அன்னையே, தாங்கள் கவலைப்படாதீர்கள். நான் அதை சமாளித்து விட்டேன். என் கவலை என்னவென்றால் மான்பாயை பற்றிதான். ஏன் மான்பாய்க்கு என்னவாயிற்று? அன்னையே, ஒரு புறம் இளவரசர் சலீமுடன் மான்பாய்க்கு திருமணம் நடக்கப் போகிறது. இன்னொரு புறம் ஷெயின்ஷாவின் கட்டளைப்படி ராஜா மான்சிங்கை கைது செய்து விட்டார்கள். என்னுடைய பயம் என்னவென்றால் மான்சிங்குக்கும் ஷெயின்ஷாவுக்கும் இடையில் ஏற்பட்ட இடைவெளியால் மான்பாயின் திருமணம் நின்றுவிடக்கூடாது. இது போறானால் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இவ்வாறுதான் செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் ஷெஹன்ஷா மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அவர் ஒருபோதும் தவறான முடிவை எடுக்க மாட்டார். தந்தை அவர்களே, அம்மா, இது எவ்வாறு நடந்தது? நான் ஒன்றும் செய்யவில்லை தந்தையே. நான் ஷெஹன்ஷாவை காப்பாற்றத்தான் முயற்சி செய்தேன். எனக்கு நன்றாக தெரியும், என் மகன் எந்த தவறும் செய்திருக்க மாட்டான். ஆனால் ஷெஹன்ஷாவிற்கு எவ்வாறு புரிய வைப்பது? அவர் உன்னை கைது செய்து வைத்திருக்கிறாரே. எனக்கு என் உயிரை பற்றி கவலை இல்லை தந்தையே. ஷெஹன்ஷாவின் உயிரை பற்றி தான் கவலைப்படுகிறேன். இப்போது அவர் உடல்நிலை எப்படி இருக்கிறது? கடவுள் அருளால் பெரிய காயம் படவில்லை. ஆரோக்கியமாக இருக்கிறார், குணமடைந்து விடுவார். மான்பாய், என்னவாயிற்று? எதற்காக கண் கலங்குகிறாய்? மான்பாய், உனக்கு இன்னும் திருமணமே நடக்கவில்லை. ஷெஹன்ஷா உங்களுக்கு எதற்காக தண்டனை கொடுத்தாருன்னா? நீ பதட்டப்படாதே மான்பாய். ஷெஹன்ஷா என்னை அவர் தன்னுடைய குழந்தையாக நினைக்கிறார். சிறிது நாட்களில் அனைத்தும் சரியாகிவிடும் பார். நான் இதை பற்றி ஷெஹன்ஷாவிடம் பேசப் போகிறேன். நீ தண்டிக்கப்படுவதை நான் விரும்பவில்லை மான்சிங். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை தந்தையே. இப்போது என்னுடைய கவலை அனைத்தும் ஷெஹன்ஷா என்னை தவறாக புரிந்து கொண்டது மான்பாயை பாதிக்கக்கூடாது. நான் எந்த தண்டனையும் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் மான்பாயின் திருமணத்தில் தடை எதுவும் ஏற்படக்கூடாது. ஜோதா பேகம் கண்ட அந்த கனவு இப்பொழுது பலிக்க ஆரம்பித்திருக்கிறது. இனிமேல் அவ்வாறு நடக்காமல் இருப்பதற்காக நாம் அனைவரும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மகாராணி சரியாக கூறுகிறார். ஷெஹன்ஷா அனைத்தையும் மறந்து விட்டார். அவர் தன்னை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் கவலைப்படுவதே இல்லை. நாம் அனைவரும் அவருக்கு சொந்தமானவர்கள். இந்த சமயத்தில் அவரை பாதுகாப்பது நம் அனைவருடைய கடமையாகும். அவருடைய சாம்ராஜ்யத்தை சரியான வழியில் வழி நடத்த வேண்டும். நம்மளுடைய முதல் கடமை ஷெஹன்ஷாவிற்கு பாதுகாப்பு கொடுப்பதுதான். இந்த நாளிலிருந்து, இந்த நிமிடத்திலிருந்து ஷெஹன்ஷாவிடம் போய் சேரும் எந்த பொருளாக இருந்தாலும் சரி, உணவு, தண்ணி, கடிதம் அல்லது எவரை அவர் சந்தித்தாலும் சரி, அவர்களை முழுமையாக சோதிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஷெஹன்ஷாவிற்கு அருகில் செல்ல எவருக்கும் அனுமதி கிடையாது. அது நானாக இருந்தாலும் சரி, நவரத்னங்களாக இருந்தாலும் சரி. சலீம் கூறுவது சரிதான். ஜலாலுக்கு அளிக்கப்படும் உணவை கண்காணிக்க வேண்டியது உனது பொறுப்பு. பாட்டி அவர்களே, நான் தங்களுக்கு வாக்களிக்கிறேன். ஷெஹன்ஷாவின் பாதுகாப்பில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். அனைத்தும் என் கண்காணிப்பில் இருக்கும். நான் ஒரு இளவரசன் என்பதால் ஷெஹன்ஷாவாக இருந்தாலும் இந்த ராஜ்யமாக இருந்தாலும் அதை காப்பாற்றியாக வேண்டும். எனக்கு உன் மீது நம்பிக்கை இருக்கிறது. நீங்கள் அனைவரும் செல்லலாம். சரி பாட்டி அவர்களே. நீ மான்சிங்கை பற்றி கவலைப்படுகிறாய் அல்லவா? நான் சுயமாக என்னுடைய கண்களால் பார்த்தேன். மான்சிங் ஷெஹன்ஷாவை தாக்கவே இல்லை அத்தை அவர்களே. ஜோதா, கவலைப்படாதே. சில நேரங்களில் வாழ்க்கையில் விதி இப்படித்தான் விளையாடும். இந்த மாதிரி நேரங்களில் தன் கூட இருப்பவர்களை சந்தேகப்படுவது இயல்புதான். மான்சிங் எவ்வளவு நேர்மையானவன் என்பதை பிரிந்திருந்தால்தான் புரிந்து கொள்வான் ஜலால். எந்த மாதிரியான சூழ்நிலையிலும் நம்மை சேர்ந்தவர்களை சந்தேகப்படவே கூடாது. ஒரு சமயம் ஜலாலை விட்டு நீ பிரிந்திருந்த பொழுதுதான் ஜலாலுக்கு உன்னுடைய அருமையும் பெருமையும் புரிந்தது. மான்சிங் விஷயத்திலும் அவ்வாறே நடக்கும். யாரங்கே? நான் தான். நீ எப்படி இங்கு? உங்களுக்காக ஒரு செய்தி இருக்கிறது. நீ உள்ளே வருவதை யாராவது பார்த்திருந்தால்? நான் உளவாளியாவேன். எங்கும் நுழைந்து விடுவேன். யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. என்ன? ஷெஹன்ஷாவா அப்படி செய்தார்? ஆம். தாங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? உங்களை தனி அறையில் வைத்து விட்டார்கள். நான் ஏதாவது செய்துதான் ஆக வேண்டும். ஷெஹன்ஷாவின் முடிவு சரியானது அல்ல. இந்த மாளிகையை விட்டு நான் எப்படியாவது வெளியேறியாக வேண்டும். எவ்வாறு செல்வீர்கள்? காவல் பலமாக இருக்கிறது. மாட்டிக்கொள்ளாமல் உன்னால் உள்ளே நுழைய முடிந்தது என்றால் எனக்கு இந்த மாளிகையின் அனைத்து வழிகளும் பரிச்சயமாகும். இங்குள்ள ரகசிய வழிகளையும் நான் அறிவேன். அந்த கவலை உனக்கு வேண்டாம். அகப்பட்டுக் கொள்ளாமல் இங்கிருந்து செல். வெளியே வந்ததும் உன்னை தேடி வருவேன். சரி, நான் செல்கிறேன்.
என்னவாயிற்று? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஆம் ஹுசூர், ஆனால் தாங்கள் யாருடனோ பேசிக் கொண்டிருப்பது போல் எனக்கு தோன்றியது. நீ கூறுவது உண்மைதான். இவனோடு பேசிக் கொண்டிருந்தேன். கவனமாக இருப்பது நல்லதுதான். ஆனால் கண்களை திறந்து கொண்டே கனவு காண்பது ஆபத்து. இந்நிலையில் இங்கு வேறு யார் இருக்க முடியும்? என் நிழல் மட்டும்தான் இப்போது இருக்கிறது. என்னை மன்னித்து விடுங்கள் ராஜா அவர்களே. உன் வேலை வெளியே இருந்து காவல் காப்பது தானே? அப்படியென்றால் செல். வாருங்கள், வந்து என் அருகில் அமருங்கள் ஜோதா பேகம். ஷெஹன்ஷா, நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். எப்படி என்னால் ஓய்வெடுக்க முடியும் ஜோதா பேகம்? நமது நிக்கா நடக்கும் போது மான் சிங்கிற்கு 14 வயது இருக்கும். அப்போதே அவன் நம்மோடு வந்து விட்டான். அவன் மீது நான் எவ்வளவு பாசம் வைத்திருந்தேன். அனைத்திலும் அவனுக்கு முன்னுரிமை அளித்தேன். யுத்தம் செய்ய அவனுக்கு கற்றுக் கொடுத்தேன். அவனை என் மகனைப் போல் நினைத்தேன். ஆனால் அவனோ ஒரு ராஜபுத்திரனாக இருந்து என் இதயத்திற்கு தீராத வழியை கொடுத்து விட்டான். என் மீது தாக்குதல் செய்து விட்டான். எதை பற்றியும் யோசிக்காதீர்கள். இப்பொழுது அமைதியாக ஓய்வெடுங்கள். நான் அவனை பார்த்தால் நிச்சயம் ஒரு கேள்வி கேட்பேன். என்னோடு இருந்து கொண்டு எதற்காக எனக்கு துரோகம் செய்தாய் என்று. நான் இப்போது எழுந்திருக்க வேண்டும். வேண்டாம் ஷெஹன்ஷா, நீங்கள் மருந்து சாப்பிட்டு இருக்கிறீர்கள். இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும் அப்புஜான். நான் தங்கள் இருவரையும் சந்திக்க வந்தேன். ஆரம்பானு, இப்பொழுது ஏன் இங்கு வந்தாய்? உன் தந்தை அவர்களுக்கு உடம்பு சரியில்லை என்று தெரியும் அல்லவா? நீ எதற்காக இவளை இங்கே அழைத்து வந்தாய்? நான் தடுப்பதற்கு முயற்சி செய்தேன் ராஜமாதா அவர்களே, ஆனால் அவர் கேட்கவில்லை. இவர் கூறுவது உண்மைதான் அன்னையே. இங்கு பார், இப்பொழுது நீ உன் அறைக்கு செல். ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜோதா பேகம். என் குழந்தை என் அருகில் இருந்தால் எனக்கு நிம்மதியாக இருக்கும். நீ இங்கே வா செல்லமே. எனக்கு ஒன்றும் இல்லை மகளே. உன் தந்தை மிகவும் பலசாலி. அவருக்கு எதுவும் ஆகாது. இது வெறும் சிறிய கீறல் தான். நீ எதற்கும் கவலைப்படாதே. ஷெஹன்ஷா, சிறிது பேசாமல் இருங்கள். நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்று வைத்தியர் கூறினார். ஆராம், நீ உன்னுடைய அறைக்கு செல். நான் தாலாட்டு கேட்க வேண்டும். எனக்காக தாங்கள் பாடுங்கள். நான் தான் உன்னிடம் கூறினேனே, இன்று அல்ல நாளை பாடுகிறேன் என்று. என்ன ஜோதா பேகம், குழந்தை ஆசையாக கேட்கிறாள் அல்லவா? குழந்தை நீங்கள் பாடும் தாலாட்டு பாடலை தானே கேட்கிறாள். வேறு என்னதான் கேட்டால்? நீங்கள் கவலைப்படாதீர்கள். என் அருமை மகள் என் அருகிலேயே இருக்கட்டும். நீ வந்து விட வா. என் மகளும் என்னோட உறங்கட்டும். அம்மா தாயே, என்னுடைய இரண்டாவது கனவு பலிக்கவே கூடாது.